ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. அந்த காலத்தில் டீசல் புல்லட்னு ஒரு பைக் இருந்துச்சு இல்லையா, அந்த பைக்கு 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ் தருவாங்க. அப்படியே இப்போ யாரும் டீசல் வச்சு பைக் செய்யறது இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். தெரிஞ்சு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினில் கம்பேர் பண்ணும்போது சைஸில் அதிகமாகவும் வெயிட்டில் ஹெவியாகவும் இருக்கும். அதனால் இதை ஒரு பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. அதுவும் இல்லாமல் டீசல் இன்ஜினோட விலைன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பெட்ரோல் இன்ஜினோட விலையை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் பார்ட்ஸ் அதிகம், அதை மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மைலேஜுக்காக அதை வைக்கலான்னு பார்த்தாலும் வச்சிங்களேன், அதில் வந்து ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ தேவைப்படும். அந்த ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோவில் இன்னும் ஒரு பிரச்சனை வச்சிங்களேன், ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ இருந்தால் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், சவுண்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நிச்சயமாக இந்த மாதிரி சின்ன ஒரு பைக்கில் டீசல் இன்ஜின் வச்சு ஹை ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு கண்ட்ரோலே இருக்காது, வண்டி தடலாம் ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later. ஆமாம், உங்களுக்கு ஃபுல் வீடியோ என்ன கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். டயர்ஸ் இன்றைய காலகட்டம்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணுற விஷயத்தில் இந்த டயரும் ஒன்று. நிறைய பேர் இதை பைக்கில் மாட்டி உருட்டுறோம், தேத்துறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஏன் எரிக்க கூட செய்கிறாங்க. இப்படியாப்பட்ட டயர்ஸை பற்றி நம்ம ஒரு சில தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், டயர்ஸ் அதோட ஆரம்ப காலகட்டத்துன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நல்லா பலன்னு வெள்ளை கலரில் தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி தான் இது பிளாக் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், இதோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கார்பன் பிளாக்னு அதில் ஒரு விஷயத்தை சேர்த்தாங்க. அதை சேர்த்ததுனால தான் நம்ம சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாடு இந்த டயர்ஸ் எல்லாம் கருத்து குட்டி ஆகிடுச்சு. அதுக்கடுத்த விஷயம், உலகத்திலேயே மிகப்பெரிய டயர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் பாருங்க. யூஎஸ்ஏல மெஷிகன் ஒரு ஊருக்கு இருக்குப்பா, அங்கே ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டயர் வச்சுருக்காங்க. அதோட மொத்த உயரம் 80 அடி. அதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ தெரியுமா? 10,000 கிலோ. பட் ஆனால் என்ன, அதை உங்கள் காரில் தான் மாட்ட முடியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later. ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. ஏன் டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? தெரியுமேப்பா, டிஸ்க் பிரேக் வந்து பிரேக்கிங்கில் சூப்பராக இருக்கும், ட்ரம் பிரேக் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆமாம், அதுவும் உண்மை தான். பட் ஆனால் அதையும் தாண்டி அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அதை கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரம் பிரேக்கில் கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே ப்ரொடியூஸ் ஆகும். டிஸ்க் பிரேக்லையும் தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், பட் என்ன அதில் குயிக்காக கூல் டவுன் ஆகிடும். ஏன்னா வச்சுக்கலாம், நம்ம டிஸ்க் பிரேக்லாம் பார்த்தோன்னா டேரெக்டாக ஏரோட கனெக்ஷனில் இருக்கும், எதிர்காத்து பட்டு அது ஈஸியாக கூல் டவுன் ஆகிடும். பட் நம்ம ட்ரம் பிரேக்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அது ஒரு க்ளோஸ் கண்டெய்னர், எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஒரு கிண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்னன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு குறிப்பாக அந்த ஹெவி பிரேக்கிங் சமயத்தில் சரியான ஹீட் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு உடனே குறையணும், இல்லைனா அந்த வண்டியோட பிரேக் பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டேஞ்சர். பட் நம்ம ட்ரம் பிரேக்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அதால் அவ்வளோ சீக்கிரத்தில் கூல் டவுன் ஆக முடியாது. அதனால உள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகி பிரேக்கிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது இல்லாமல் போக பிரேக்கிங்கும் சுமார் ஆகிட்டு, அது இல்லாமல் நம்ம ட்ரம் பிரேக்கால இது மாதிரி ஏபிஎஸ் மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஈஸியாக அடாப்ட் ஆக முடியாது. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கேஸ் வெஹிக்கல்ல நீங்க 1 ரூபாய்க்கு 1 கிலோமீட்டர் போலாமாங்க. அதுவும் ஆட்டோ அண்ட் கார்ஸுக்கு. அப்ப நிச்சயமா பைக்குக்கு அதிகமாவே தரும்ல. அப்படியே இப்ப இருக்கிற கம்பெனிஸ் கேஸ் பைக்கை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அது ஏன் தெரிஞ்சு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சேஃப்டி. நான் ஏன் சொல்றேன்னா வச்சுக்கலாம், நிச்சயமா கேஸ் வெஹிக்கல்னா அங்கே சிலிண்டர் வந்துடும். அப்படின்னா நினச்சி பாருங்க, ஒரு 4 கிலோல இருந்து 5 கிலோ இருக்கிற சிலிண்டரை நீங்க ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எடுத்துட்டு போய் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா பிளாஸ்ட் அது மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. இதே பெட்ரோல்னா அது மாதிரி சான்சஸ் கம்மி தான். அதனாலேயே இந்த சேஃப்டி விஷயத்துல எல்பிஜி கொஞ்சம் வீக்காவே இருக்கு. அது இல்லாம பைக்ஸ்ல எப்பவுமே ஃபியூல் டேங்க் சன்னோட எக்ஸ்போஸ்டா இருக்கும். அதனால நிச்சயமா அங்க ஹீட் உருவாகும். இதுவே அங்க பெட்ரோல் இருந்தா பிரச்சனை இல்லை, பட் கேஸ் இருந்தா என்னாங்கன்னு நினைச்சு பாருங்க. அது இல்லாம மற்ற ஃபியூல் பெட்ரோல் டீசல் இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கேஸ்ல கிடைக்கிற பவர் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது இல்லாம இந்த கேஸ் இன்ஜின்ஸை ரொம்பவே கோல்டான கண்டிஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. ஏன் கார்பரேட்டரோட ஃபியூல் இன்ஜெக்டர் பெஸ்ட்ன்றாங்க தெரியுமா? தெரிஞ்சு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், கார்பரேட்டர்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் டிவைஸ். அதில் வந்து எந்தவித எலக்ட்ரானிக்கல் பார்ட்ஸுமே கிடையாது. அதனால் நம்மளால் அதை அந்த அளவுக்குலாம் அக்யூரேட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நிச்சயமாக அங்கே ஃபியூல் வேஸ்டேஜ் இருக்கும். பட் ஃபியூல் இன்ஜெக்டர்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அதில் அப்படி கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரானிக்கல் காம்போனன்ட். அதனால் நம்மளால் அதை நல்லா அக்யூரேட்டாக கரெக்ட் பண்ண முடியும். அக்யூரேசி இருந்தாலே அங்கே வேஸ்டேஜ் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். அதனால ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுற பைக்ஸோட மைலேஜும் அதிகமாகும், பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். பட் கார்பரேட்டர்னு பார்த்தோன்னா அப்படி இல்லை, அங்கே வந்து அதுவே தான் அனுப்புறது தான். அதனால் நிச்சயமாக வேஸ்டேஜ் இருக்கும். பட் ஆனால் கார்பரேட்டருக்கு லிமிடேஷன் ஒன்று கிடையாது, அதோட பவர் அல்டிமேட்டாக இருக்கும். பட் நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பைக்கோட பவரை புல் பண்ணாம இடம் தரும். ஏன்னா இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later. ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க. ஏன் இந்தியாவில் நம்மளால நம்மளோட வாகனங்களை நமக்கு பிடிச்ச
மாதிரி கலரை மாற்ற முடியலன்னு தெரியும். அது ஏன் தெரிஞ்சு போது தெரிஞ்சு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோன்னா திருட்டை தடுக்கிறது. ஒரு கலர் சேஞ்ச் பண்ண விடாமல் தடுக்கிறது திருட்டை தடுக்குமானா தடுக்க முடியாது, பட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஒரு திருட உங்கள் வண்டியை திருடுறான்னு வச்சுப்பான், அவன் ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பான், அவங்க வண்டியோட ஐடென்டிஃபிகேஷனை மாற்றணும். அதான் அடையாளத்தை உங்களை வண்டி பார்த்தோன்னே இதுதான் என் வண்டின்னு தோணுது இல்லையா, அந்த விஷயத்தை மாற்றணும்னு நினைப்பான். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கலர் சேஞ்ச். அந்த கலர் சேஞ்ச் பண்ணனா நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான விஷயங்களை செஞ்சு நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் நம்மளுக்கு புக்லையும் வேறு கலர் போட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒரு திருடனால இது மாதிரி ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த வெஹிக்கிள் இது பண்ண முடியுமானா நோ சான்சஸ். அதனால் நம்ம அதே கலரில் தான் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் வேறு கடையெல்லாம் போயிட்டு கலர் அடிச்சு கொடுங்கன்னா அடிச்சு கொடுக்காமலே விட்டுருவாங்கன்னா அடிச்சு கொடுப்பாங்க தான், பட் எப்பயா போலீஸ் பிடிச்சா புக்கில் மாட்டிப்பான். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் ஒரு நிமிஷம் தள்ளுறாதீங்க. மத்திய மோட்டார் வெஹிக்கல் சட்டம் 120 படி நம்ம வாகனங்களில் சைலன்சர் அப்கிரேட் பண்ணால் தப்புன்றாங்க. அதுக்காக நம்மளுக்கு ஃபைனு போகிறாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு முடிச்சுன்னா ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம பைக்கில் சைலன்சர் அப்கிரேட் பண்ணால் நிச்சயமாக சவுண்ட் அதிகமாகும். அந்த சவுண்ட்னால நம்மளுக்கு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவோம். வயசானவங்களுக்கு பேஷன்ஸுக்கு இது மாதிரி விஷயங்களால தான் அதை பேன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. பட் அதை தாண்டி அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா நம்ம பைக்கோட வர ஸ்டாக் சைலன்சரில் கேட்டலிட்டி கன்வெர்ட்டர்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த வேலை என்னன்னா வச்சுக்கோங்க, நம்ம சைலன்சர் கேஸ் வருது இல்லையா, அதான் அந்த எக்ஸைஸ் கேஸ், அதில் இருக்க நச்சுத்தன்மையான வாயுகளை ஃபில்டர் பண்ணி வெளியே ஓரளவுக்கு ஃபில்டரான கார்பன் டை ஆக்சைடு அனுப்புறது தான் அதோட வேலை. பட் நம்ம ஃபேன்சி சைலன்சர் இந்த மாதிரி லவுடான சைலன்சர்ல அந்த கேட்டலிட்டி கன்வெர்ட்டர்ன்றது இருக்காது. அதனால இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சைலன்சரை அப்கிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later. ஒரு நிமிஷம் தள்ளுறாதீங்க. இனி நம்ம ஷார்ட் ரிவ்யூல புதுசாக லான்ச் இருக்க கியோவோட SR 125 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பைக் யாராக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்களேன், ஒரு டீசெண்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற நல்ல ஒரு லுக்கு முக்கியமாக. அதுவும் இந்த எதை மாதிரி லுக்குன்னா வச்சுங்களேன், இந்த ராக்கி பைக்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த KGF படத்தில் யூஸ் பண்ணிக்கிற ராக்கி பைக்கு, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கிராம்லர் டைப்பில் இருக்க ஒரு பைக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்ஜின் விஷயத்துலேயும் இல்லை, ஒரு 125cc ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா ஒரு 100+ km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மைலேஜ்னு பார்த்தோன்னா ஒரு 55 km/L வரைக்கும் நம்ம நம்பலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல பெரிய டிஸ்க் கொடுக்குறாங்க. அதனால் பிரேக்கிங்ல எந்த வித குறையுமே இருக்காது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கீவே இல்லையா. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி டியூன் மோனோ ஷாக்ல சாதா ஷாக் அப்சர்வர்ஸ். அந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்கு. அதுக்கடுத்த விஷயம், இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த 125cc செக்மெண்ட்டுக்கு போதுமான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட சென்னை ஆர்டர் பிரைஸ் 1,36,000. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஒரு நிமிஷம் தள்ளுறாதீங்க. ஏன் அப்சைட் டவுன் ஃபோக்கஸை கெத்தாகவும் நம்ம டெலஸ்கோப்பிக்கு சும்மா வெத்தாகவும் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? அது ஏன் தெரிஞ்சு முடிச்சுன்னு ஒரு ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த அப்சைட் டவுன் ஃபோக்கஸில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டெலஸ்கோப்பிக்கில் ஒரு நார்மலான இதோட மெக்கானிசம் வேறு, இதோட மெக்கானிசம் வேறெல்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே சஸ்பென்ஷன் தான். இன்னும் நம்ம அப்சைட் டவுன் ஃபோக்கஸில் அதை திருப்பி தலைகீழ வச்சிருப்பாங்க, நம்ம டெலஸ்கோப்பிக்கில் அதை நேராக நிற்க வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதை தவிர்த்து அதில் வேற எதுவுமே இல்லை. எல்லா பார்ட்ஸும் ஒரே மாதிரி தான். இன்னும் நம்ம அப்சைட் டவுன் ஃபோக்கஸில் அந்த வெயிட் கம்மியாக இருக்கிறது கீழேயும் வெயிட் அதிகமாக இருக்கிறது மேலேயும் குத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குன்னு வச்சுங்க. அப்போ டெலஸ்கோப்பிக்கில் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா அதுலேயும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் என்ன டெலஸ்கோப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்னும் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later. ஒரு நிமிஷம் தடாதீங்க. ஏன் நம்ம பார்க்குற பெரும்பாலுமான பைக்குகளோட இன்ஜினில் பிளாக் கலர் பெயிண்டர் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது என்னப்பா பிளாக் கலர் கம்மி ரேட்டு அதனால் அதை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அதை தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சு முடிச்சுன்னா ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ தெரிஞ்சுமா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இன்ஜினில் பிளாக் கலர் அடிச்சிருந்தா வச்சிங்களா, அது ஈஸியாகவே ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் வெளியே. அதனால் நமக்கு இன்ஜினை இன்னுமே சீக்கிரமாக கூல் டவுன் ஆகும். சரி, சில பேருக்கு இன்னும் ஒரு சில டவுட் வரலாம். அது என்னன்னா வச்சிங்களா, பிளாக் கலர் தானே ஹீட் அட்ராக்ட் பண்ணும், ஒயிட் கலர் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா சில்வர் கலர் இன்ஜின் தான் சீக்கிரம் கூல் டவுன் ஆகணும் நீங்க யோசிக்கலாம். பட் இன்ஜின் ஒன்றும் வெளியே இருக்க ஹீட்டை உள்ள இருக்க போதில்ல, அதுக்குள்ள தான் ஏகப்பட்ட ஹீட் இருக்கு, அதை தான் வெளியே தரலாம். இதுல நம்ம பிளாக் தான்ப்பா எக்ஸ்பெக்ட். இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொன்னா வச்சுங்களேன், ஒரு இருட்டான குகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா பிளாக்கா தானே இருக்கு. பட் ஆனால் அந்த இடம் கூலிங்கா இருக்கும் இல்லையா, நிழலே பிளாக்கா தான் இருக்கு, அது கூலிங்கா இல்லையா, அதே மாதிரி தான்ப்பா. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். என்ன டீப் அண்ட் டெப்தா பார்த்தோன்னா வச்சுக்கலாம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும் வேணாம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later.